சேலத்தில் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்தவருடன் காதல் வயப்பட்ட சித்த மருத்துவரான மகளை திருத்த முடியாமல் பெற்ற தந்தையே தலையணையை வைத்து அழுத்தி கொலை செய்தது திடுக்கிட வைத்துள்ளது. மகளின் மனதை மாற்ற முடியாமல் யமனாக மாறிய பெற்ற தந்தையை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைத்து போலீஸ் தேடி வருகிறது. வெளியில் தாழ்பால் போட்டு பூட்டி கிடந்த அறைக்குள் சடலமாக கிடந்த சித்த மருத்துவ மாணவிக்கு நடந்ததுதான் சேலம் போலீசாருக்கு தலை சுற்ற வைத்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரைச் சேர்ந்த வரதராஜனின் மகள் வர்ஷினி சேலம் மாவட்டம் சித்தர் கோயிலில் அமைந்துள்ள சிவராஜ் சித்த மருத்துவ கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்தார். கல்லூரிக்கு அருகிலேயே நல்லாம்பட்டி என்ற இடத்தில் அடுக்குமாடி வீட்டில் தோழியுடன் அறை எடுத்து தங்கியிருந்த வர்ஷினி அந்த அறையிலேயே படுத்த படுக்கையாக சடலமாக கிடந்தார். விடுமுறைக்கு வீட்டுக்கு சென்று திரும்பிய வர்ஷினியின் தோழி அட்சயா வந்து பார்க்கும்போது வெளியில் தாழ்பால் போட்டிருந்த அறைக்குள் வர்ஷினி சடலமாக கிடக்க தகவல் அறிந்து இரும்பாலை போலீஸ் சம்பவ இடத்திற்கு வந்தது. போலீஸ் வந்து பார்க்கும்போது வர்ஷினியின் கழுத்தில் கண்டிப்போன காயங்கள் இருக்க அறையும் வெளிப்பக்கம் தாழிடப்பட்டு இருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. காலை 8:30 மணி அளவில் இருந்து 11:30 மணி வரை ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா என சல்லடை போட்டு சலித்த போலீசாருக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இதனை அடுத்து வேறு வழியில்லாமல் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து வர்ஷினியின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனையில் வர்ஷினியின் காது பகுதிக்கு அருகே பலமாக அடி விழுந்து ரத்தம் உறைந்து போயிருந்தது. அதே போல மூச்சு திணறிதான் வர்ஷினி உயிரிழந்தது பிரேத பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்படவே அடுக்குமாடி வீட்டில் அக்கம் பக்கத்தினரிடமிருந்து விசாரணையை தொடங்கினர். சம்பவத்தன்று வர்ஷினி அறையில் தனியாக இருந்த போது யாராவது வந்தார்களா என அக்கம் பக்கத்தினர் கேட்க வர்ஷினியின் தந்தை வரதராஜன் வந்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து வரதராஜன் எங்கே என தேடிய போதுதான் போலீசாருக்கு உண்மையே தெரிய வந்தது. வரதராஜனின் செல்போன் டவர் கடைசியாக வர்ஷினியின் அறை இருந்த நல்லாம்பட்டி பகுதியில் காட்டவே சந்தேகம் இன்னும் வலுவானது. அத்தோடு பிரேத பரிசோதனை முடிந்து வர்ஷினியின் சடலத்தை வாங்க கூட பெற்ற தந்தை வரதராஜன் வராதது சந்தேகத்தை உறுதி செய்தது. அதாவது சித்த மருத்துவம் படித்து வந்த வர்ஷினிக்கு சிறுவயதில் தனக்கு டேக்வாண்டோ மாஸ்டராக இருந்த நபருடன் காதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாஸ்டருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் குடும்பம் இருப்பது தெரிந்தும் வர்ஷினியின் காதல் எல்லை மீறி சென்று இருவரும் நெருக்கமாக பழக தொடங்கியதாக கூறப்படுகிறது. டேக்வாண்டோ மாஸ்டரை அடிக்கடி சேலத்திற்கு வர வைப்பது, விடுமுறைக்கு ஊருக்கு செல்லும் போது தனியாக சென்று சந்திப்பது என கால் போன போக்கில் இருந்த வர்ஷினியின் பழக்க வழக்கம் அவரது வீட்டுக்கு தெரிந்திருக்கிறது. இதனையடுத்து ஏற்கனவே திருமணமான நபரை தனது டாக்டர் மகள் காதலிப்பது தெரிந்து தந்தை வரதராஜனுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வீட்டுக்கு சென்ற வர்ஷினியிடம் படித்து வரதராஜன் அறிவுரை கூறி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனாலும் மகளின் மீது சந்தேகம் ஏற்பட்டு மகளை முதலில் சேலத்திற்கு அனுப்பி வைத்த வரதராஜன் பின்னாடியே அவரும் சேலத்திற்கு வந்திருக்கிறார். சேலம் வந்த கையோடு மகள் தங்கியிருந்த அறைக்கு சென்ற வரதராஜன் காதலை விட்டுவிடும்படி கெஞ்சி காலில் விழுந்து கதறியதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மகள் வர்ஷினியை ஓங்கி அறைந்த வரதராஜன் ஆத்திரத்தில் தலையணையை அமுக்கி மூச்சை நிறுத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மகளை கொலை செய்த பதற்றத்தில் என்ன செய்வதென தெரியாமல் வெளியில் தாழ்பால் போட்டுவிட்டு வேகமாக புறப்பட்டு சென்றதை அக்கம் பக்கத்தினர் பார்த்து போலீசில் கூறியதை அடுத்துதான் மொத்த உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்தது. இதனை அடுத்து வரதராஜனின் செல்போன் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரை பிடிக்க சேலம் மாநகர கமிஷனர் அனில்குமார் கிரி தலைமையில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது.
இது ஒரு பக்கம் இருக்க, சேலம் சிவராஜ் மருத்துவ கல்லூரிக்கு அருகே நிறைய மாணவ மாணவிகள் அறையெடுத்து தனியாக தங்கியிருக்கும் நிலையில் சுற்றி காடு மாதிரி இருக்கும் அந்த இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததும் யார் யார் வந்து செல்கிறார்கள் என்பதை கண்காணிக்க சிரமத்தை ஏற்படுத்துகிறது. மருத்துவ கல்லூரிக்கு சொந்தமான விடுதி சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் பெரும்பாலான மாணவ மாணவிகள் அறையெடுத்து தங்குவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் போது வாடகைக்கு விடும் உரிமையாளர்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.